நீங்களே வந்து அணுவ எங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போகணும். நீங்க விருப்பப்பட்டா நீங்களும் தங்கிக்கலாம். அதனால தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க சார். 4 வார வெள்ளிக்கிழமை இந்த அம்மனுக்கு உச்சிக்கால பூஜை செஞ்சுட்டு வா. உன் கஷ்டமெல்லாம் தீரும். எலுமிச்சம் பழத்துல விளக்கேத்தி அம்மனுக்கு 108 தடவை நமஸ்காரம் பண்ணு. என்ன மாப்ள, எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இப்ப அணுவுக்கு சில கடமைகள் இருக்கு. அதையெல்லாம் அவ நிறைவேற்றி ஆகணும். அது வரைக்கும் அணு இங்கதான் இருந்தாகணும். கடமைனா? கடமைன்னு கேட்டா என்னமா சொல்றது? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. அப்பாவை விட்டு இங்க 10 நாள் வான்னு சொன்னா நீ வந்துருவியாமா? அப்போ எங்க கூட வர உனக்கு பிடிக்கலையா? ஐயோ அம்மா, பிடிக்கலன்னு அர்த்தமா? சூரிய சார் சொன்னதை கேட்டல்ல, சில கடமைகள் இருக்குமா, அதெல்லாம் முடியட்டும், நான் வரேன். வந்து 10 நாள் இல்ல 1 மாசம் உங்க கூட இருக்கேன். அதுவும் நானும் சூரிய சாரும் சேர்ந்து வருவோம். போதுமா? அனுமா, என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப பக்குவப்பட்ட. நீ பேசுற விதம் அப்படியே எங்க அம்மா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப நீ அப்பான்னு ஓடி வந்து என்ன கட்டிக்கிற சின்ன அணு இல்ல. எதை எப்ப செய்யணும் செய்யக்கூடாதுன்னு, புகுந்த வீட்டுல எதை பேசணும், பிறந்த வீட்டுக்கு எப்ப போகணும், இப்படி எல்லாமே தெரிஞ்ச அனுபவசாலி மாதிரி பேசுறானுமா. உன் பேச்சுல இருக்கிற மெச்சூரிட்டியை பார்த்தா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் மேல கோவமாப்பா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் சொன்னேனே, உண்மையிலேயே ரொம்ப பெருமையா தான் பேசுறேன். சுப்பு, நீ இப்படி சொன்னா அவ நம்ம கூட வரவே மாட்டா. அவ வந்து நம்ம கூட ஒரு 10 நாள் இருக்கட்டுமே சுப்பு. என்ன புஷ்பானி, மாப்பிள்ளையானவும் இவ்வளவு சொல்லும் போது நாம அடம் பிடிச்சி இவ்வளவு கூட்டு போனா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல, மரியாதையாவும் இருக்காது. சுப்பு, புஷ்பா, இப்பதானே என் மருமக எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவ கூட இருக்கணும்னு எனக்கு தோணாதா? மான்சி வேற கோவத்துல இருக்கா. அனு இங்க இருந்தாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். அதுவும் சரிதாம்மா. புஷ்பா, அவங்க சொல்றது கரெக்ட் தானே? அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க எப்பன்னு சொல்லி அனுப்புங்க. அப்ப வந்து எங்க பொண்ணு அழைச்சிட்டு போறோம். ஆனா சீக்கிரமாவே அனுப்பி வைங்கம்மா. புஷ்பா, கவலைப்படாம போயிட்டு வாங்க. நானே என் பையனையும் உங்க பொண்ணையும் கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? சரிங்கம்மா. வரமா வரமா வரோம்மா. சரி, வரோம். வரேன் சந்திரா சார். வரோம். போயிட்டு வரணுமா? சரிப்பா. நாங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கோம், நீ மட்டும் அடைஞ்சு கிடக்குறியான்னு வேடிக்கை பார்க்க வந்தியா? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்ல. சும்மா பேசணும்னு பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீடே நீ சொல்றத கேட்டுதான் நடக்குது. உன் பேச்ச கேட்டுதான் ப்ரோயின்ல இந்த ஆட்டம் ஆடுறாரு. என்னக்கா சொல்றீங்க? ஸ்டாப் யுவர் இன்னசென்ட் பிளே. என் ப்ரோயின்ல ஓகேன்னதும் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. இப்போ நீ ஒரு மகாராணி ஆயிட்ட. நான் இந்த வீட்ல 0, அதுவும் பிக் 0. சந்திரா இன்னொரு 0. 0 plus 0 is equal to another 0. A family of zeros we are. இல்லக்கா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசுறீங்க. என்னன்னே தெரியல.
இப்போல்லாம் நீங்க என்ன தப்பு தப்பா இமேஜின் பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. நான் என்னைக்கு உங்களை முத பார்த்தேனோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் எப்பவும் போல மரியாதையா தான் இருக்கேன். நீங்க தான் இப்ப திடீர்னு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களதான் என் அக்காவா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்களே இப்படி பேசலாமாக்கா? ஸ்டாப் யுவர் டிராமா. ஹைலி இரிட்டேட்டிங். உன்னோட நடிப்பெல்லாம் வேற யாராவது நம்பலாம், நான் நம்ப முடியாது. இந்த வீட்ல எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா சந்திராவுக்கும் இந்த வீட்ல எந்த மரியாதையுமே இல்ல. சந்திரா ஒரு டம்மி. அவனை மேரேஜ் பண்ணிட்டு வந்தன்னா இன்னொரு டம்மி. நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்கக்கா. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போ. கெட் அவுட். அக்கா ப்ளீஸ் கெட் அவுட். என்ன சனு? ஒண்ணும் இல்ல சார். என்னாச்சு அனு? ஏன் அழற? ஒண்ணும் இல்லம்மா. என்ன என்ன ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு பிச்சை போட வந்த, நான் திட்டினேன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன மஞ்சி இப்படி எல்லாம் பேசுற? நீ எதுவுமே பேசாத சந்திரா. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. நான் உன்னை நம்பி ஏமாந்துட்டேன் சந்திரா. லிட்டரலி ஏமாந்துட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ எப்படியாவது உன்னை மாத்திரலாம்னு நினைச்சேன். பட் நான் தோத்துட்டேன் சந்திரா. நோ நோ, யூ டிஃபீட்டட் மீ. ஏன் சந்திரா, உனக்கெல்லாம் ரோஷமே வராதா? மஞ்சி, நீ இப்படி கத்துனா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓ, நான் கத்துனா உனக்கு அசிங்கம். ஆனா உன்னை எல்லாரும் புழு மாதிரி நடத்துறாங்களே, அது அசிங்கமா இல்லையா? அது எப்படி சந்திரா? என்ன மட்டும் கண்ட்ரோல் பண்ண முதல் ஆளா வந்து நிக்கிற, ஆனா மத்தவங்க முன்னாடி பயந்து போய் கை கட்டி நிக்கிற. பை பர்த்டே நீ இப்படிதானா? இல்ல மஞ்சி, நான் தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு நேரம் நீ இப்படி குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பேன்? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் 2 நாள் தள்ளி போடு, அப்புறம் பேசிக்கலாம். See? அடுத்த டைமென்ஷன். எப்படியாவது பிரச்சனையை தள்ளி போடணும். அதுக்கு சொல்யூஷன் மட்டும் நான் சொல்லக்கூடாது. Am I right? போதும் சந்திரா, போதும். உன் கூட பேசி பேசி நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். உன்னை திருத்துறதுக்கு முன்னாடி நான் மென்டல் ஆயிடுவேன். இல்ல, ஆல்ரெடி ஆயிட்டேன். ஏன் மான்சி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? என்ன நான் ஆர்ப்பாட்டம் பண்றேனா? நான் ஆர்ப்பாட்டம் பண்றேனா? மான்சி, எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு. அவங்க வயசுல பெரியவங்க. வயசுல பெரியவங்க சொன்னா போதுமா? ஒருத்தவங்களோட ஆசை என்ன, அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செய்யணுமா வேண்டாமா? நீயே கொஞ்சம் யோசி. வீட்டுக்கு வந்த மருமக, அதுவும் முதல்ல வந்த மருமக, அவ மனசுக்கு பிடிச்சத செய்ய கூட உங்க அம்மாக்கு மனசு இல்ல. அப்புறம் என்ன பெரியவங்க இவங்க? அண்ணி, சொத்து பிரிக்கிறது தவிர நீங்க ஆசைப்பட்டது ஏதாவது இந்த வீட்டுல நடக்காம இருந்திருக்கா? ஐயோ போதும்டா சாமி, போதும். ப்ரோயின்ல உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. அது எப்படி ப்ரோயின்ல புதுசா இந்த கேள்வி கேக்குற மாதிரி திருப்பி திருப்பி கேக்குறீங்க? நான் ஆசைப்பட்டு கேட்டேனே ஒரு லேண்ட், ஜஸ்ட் 100 crores. கொடுத்தீங்களா ப்ரோயின்ல? உடனே அதுல ப்ராப்ளம்னு மட்டும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் ஆசைப்பட்டு கேட்டா அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன காரணம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் எல்லாரும் தேடி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாதா ப்ரோயின்ல? என்ன மான்சி இது? நீயே ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு உன்னை நீயே இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிற? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி கத்துனா சந்திராவுக்கு எவ்வளவு அவமானம்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஓ,
இப்போ புதுசா ஒரு முத்திரையும் குத்த ட்ரை பண்றீங்க. பைத்தியம். மான்சி போதும், மான்சி போதும். உன் கால்ல கூட விட. ஏய், சந்திரா ஒரு நிமிஷம். அண்ணி, நாளைக்கு சொல்லலாம்னு இருந்தேன். இவ்வளவு ப்ராப்ளம் ஆன பின்னாடி இப்ப சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இதோ இந்த நிமிஷத்துல இருந்து சந்திரா தான் நம்ம எல்லா பிசினஸையும் நடத்த போறான். அவன் தான் சிஇஓ ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இனிமே அவன் தான் எல்லாம். அண்ணே, நான் பிசினஸ்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எந்த சிச்சுவேஷன்லயும் தலையிட மாட்டேன். இந்த தடவையாவது உண்மையை சொல்றீங்களா? இல்ல இப்போ இவ ஆர்ப்பாட்டம் பண்றா? இப்படி ஏதாவது சொன்னா சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லி நாளைக்கே மாத்தி ஏதாவது ரீசன் சொல்ல போறீங்களா? அண்ணி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணதுதான். அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். லேண்ட் விஷயத்துல நடந்தது வேற ஒரு ப்ராப்ளம். அதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. நேரம் வரும்போது நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ஆனா இது அப்படி இல்ல. நான் உங்களுக்கு பண்ற ப்ராமிஸ் இது. நாளையில இருந்து நம்மோட எல்லா பிசினஸையும் சந்திரா பொறுப்பெடுத்து நடத்துவான். அண்ணே, அண்ணி, இதை 100% நீங்க நம்பலாம். தேங்க்யூ ப்ரோ இன்லோ. நான் இவ்ளோ நேரம் புலம்புனதுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அது இப்போ நீங்க சொன்னதுதான். எனக்கு உங்க மேலயோ மாமின்லோ மேலயோ எந்த பொறாமையோ கோவமோ கிடையாது. பட் நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சந்திராக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சாகணும். அது சொத்தா இருந்தாலும் சரி, ரைட்ஸா இருந்தாலும் சரி, ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, எந்த வகையிலயும் சந்திராக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. மான்சி, என்னை யாருமே அப்படி நடத்தல. நீ மட்டும் தான் அப்படி நினைக்கிற. அப்படியே இருக்கட்டும். நான் உன்னோட வைஃப் தானே. நான் அப்படி நினைக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுதுல்ல. அதை இப்போ சரி பண்ண யாராவது ஏதாவது செய்யணும்ல. செஞ்சீங்களா? சொல்லுங்க, செஞ்சீங்களா? மாமின்லோ, என்னடா நம்ம பெரிய பையன் இப்படி பிசினஸ் தூக்கி கொடுத்துட்டாரேன்னு வருத்தப்படாதீங்க. சந்திராவாலையும் இத சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். உங்க பிசினஸ் ஒன்னும் ஆடாது. டோன்ட் வரி. உனக்கு தெரியாது மான்சி, நீ இல்லாதப்ப இதே முடிவை தான் நானும் எடுத்தேன். எவனோ ஒருத்தன், அந்த ருத்ரங்கிறவன், அவன் பண்ண ப்ராப்ளத்தால எல்லாமே அப்படியே நின்னு போச்சு. சூர்யாவே தானா இந்த முடிவு எடுத்திருந்தா நானே முதல் ஆளா வெரி குட் சூர்யான்னு சொல்லியிருப்பேன். இப்ப நீ பண்ண ஆர்ப்பாட்டத்தால சூர்யா இந்த முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. சந்திரா பிசினஸ் நல்லா பாத்துக்குவான். வாங்கம்மா போலாம். அனு, வா போலாம். சந்தோஷமா? நீ நினைச்சத சாதிச்சிட்டேல. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? கொஞ்சம் சந்தோஷம்தான். நாளைக்கு நிஜமாவே நீ ஆபீஸ் போய் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டா அப்பதான் நான் முழுசா சந்தோஷப்படுவேன். என் மேல கோவமாமா? கோவமா? ஓ மேலையா? உன்னை நினைச்சு நினைச்சு
பெருமையில பூரிச்சு போயிருக்கேன் சூர்யா. அது எப்படிப்பா ஒரே நொடியில எதுவுமே வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்ட? எனக்கு சந்திரா வேணுமா, அவனுக்காக எதையும் செய்வேன். ஒவ்வொரு தடவையும் நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. உன் பக்கத்துல கூட யாரும் வர முடியாது. தியாகத்துக்கு மேல தியாகம் பண்ணிட்டு இருக்கியே. இந்த குடும்பம் பதிலுக்கு உனக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அண்ணன் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அதுக்கு பேர் தியாகமா? இல்லம்மா, பாசம். அதுவும் நான் போதும் போதுங்கிற அளவுக்கு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் கொடுக்கறேன். இதுல தியாகம்லாம் எதுவுமே இல்லம்மா. நான் என்னைக்குமே பணத்தையும் பிசினஸையும் பெருசா நினைச்சதே இல்லை. உங்களையும் சந்திராவையும் தாமா நான் பெருசா நினைக்கிறேன். நானும் சந்திராவும் ஒண்ணுதாம்மா. இத்தனை நாள் நான் பிசினஸ் பாத்துக்கிட்டேன், இனிமே அவன் பாத்துக்க போறான். வேற ஒரு சேஞ்சும் இல்லையம்மா. இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு அதுக்கான கிரெடிட்ட கூட நீ எடுத்துக்க மாட்டேங்கிறியே. எப்படியோ எல்லா ப்ராப்ளமும் இப்ப சால்வ் ஆயிடுச்சுல்லம்மா, அது போதும் எனக்கு. நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன்பா இவ்ளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? வாழ்க்கைனா அப்படிதாம்மா, நாம தான் ஒவ்வொன்னா சமாளிச்சு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும். அப்படியே எங்களையும் தூக்கி போட்டுறேன். உங்களுக்காக தாம்மா இந்த ஓட்டமே. இனிமே நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோமா? ஒவ்வொரு நாளும் நான் அப்படி நினைச்சிட்டு தான்ப்பா தூங்க போறேன். ஆனா நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை, நம்புவோம். நானும் வீட்டுக்கு வந்தப்போ இவ்வளவு ப்ராப்ளம்னு மனசு ரணமா இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப லேஸ் ஆயிடுச்சுமா. சந்தோஷமா இருக்க. நீங்களும் சந்தோஷமா இருங்கம்மா. குட் நைட். குட் நைட். அனு, என்ன இது? பெட்ரூம் கோயில் மாதிரி மாத்தி வச்சிருக்க? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? குட்டி அம்மன் சொன்ன பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதுக்குதான் இந்த செட்டப். அதுக்காக இவ்ளோ சீரியஸாவா? இவ்ளோ சீரியஸா இல்லனா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதான். வாட் இஸ் திஸ் அனு? சார், சந்திர கிரகணம் வரைக்கும் இப்படிதான். முற்றும் திறந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படி மாறி சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சார். நீங்க எவ்வளவு பொறுமையா இருந்துட்டீங்க. இந்த பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார். நீ ஈஸியா ப்ளீஸ்னு சொல்லிட்ட. ஏன் கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது அனு? குட்டியம்மன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல சார்? சந்திர கிரகணம் வரைக்கும் குட்டியம்மன் நம்மள காப்பாத்தும். ஆனா சந்திர கிரகணம் அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை யாராலையும் மாத்த முடியாது. அவ்வளவு தூரம் குட்டியம்மன் சொல்லிருக்கும் போது அவங்க சொன்ன பரிகாரத்தை நம்ம ப்ராப்பரா செஞ்சுதானே ஆகணும். அதனாலதான் சொல்றேன் சார். நீ சொல்றதெல்லாம் மூளைக்கு புரியுது, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குதே. மனச 4 வாரம் நல்லா கட்டி போடுங்க, மூளைய மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்ப எதுவுமே கிடையாதா அனு? எதுவுமே கிடையாதானா? ஏன் அனு என்ன படுத்துற? ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்டு, அது இதுதான். என்ன சார், ஃப்ளைங் கிஸ்ஸுக்கே மயங்கிட்டீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆம்பளையா இருந்து பாரு, அப்ப தெரியும் எங்க கஷ்டம். நீங்களே ஆம்பளையா இருந்துக்கோங்க. நான் குட்டியம்மன் சொன்ன மாதிரி உங்களுக்காக பக்தியோட வேண்டிக்கிற பொண்ணாவே இருந்துக்கிறேன். இப்போ நீங்க வெளியில போறீங்களா? அனு, என்ன அனு? என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? போங்கன்னு சொல்றேன்ல. அனு, இதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. ஒரு தடவை இல்ல, 1000 தடவை யோசிச்சு பார்த்தாலும் எதுவும் கிடையாது. சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் என்னோட பிரார்த்தனை இதே பக்தியோட தான் இருக்கும். நீங்க வெளியே படுத்து தூங்குங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. போங்க போங்க போங்க. போங்க.
ஒரு நிமிஷம் அனு. என்ன சார்? சந்திரா கிட்ட பிசினஸ் எல்லாம் ஒப்படைச்சதுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நான் லவ் பண்ணது உங்களை தான், உங்க பிசினஸ் இல்ல. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஓகே மட்டும்தான் சொல்லுவேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் அனு. அப்ப நான் அங்கேயே படுத்துக்கிறேன். அந்த ஒன்ன தவிர போங்க 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 போங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே பரிகாரம் பிரார்த்தனை. எது நடக்கணுமோ அது நடக்கல. சரி, நம்ம நல்லதுக்கு தானே பண்றா. நாமளும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவோம். வேற வழி? நான் வந்ததே உன்னை கொல்லத்தான்.